வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். மரணமில்லா பெருவாழ்வு, அதை நோக்கி நம்ம போகிறதுக்கு முக்கிய தடையாக இருக்கிறது அசைவ உணவை சாப்பிடுவது. முதலில் அதை நிறுத்த வேண்டும். இதற்கு முந்தைய பதிவில் எந்தெந்த உணவு எல்லாம் சைவம், எந்தெந்த உணவு எல்லாம் அசைவம் அப்படின்றத பார்த்தோம். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போயிட்டு ஒரு முறை பார்த்துருங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். நிறைய குருமார்கள் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உன்னோட பக்தி வேறு, நீ உண்ணக்கூடிய உணவு பழக்கம் வேறு, இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீ என்ன வேணாலும் சாப்பிடு, கடவுளை கும்பிடு, அவர் உனக்கு அருள் புரிவாருன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக நிறைய ஓட்டை போட்டுட்டு கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் நான் இறச்சி கீழே காலி பண்ணிடுவேன் அப்படின்றதுக்கு சமம். உங்களால் கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் வாரி கொட்ட முடியாது. கீழே இன்னும் ஊறி ஊறி தண்ணியோட வினையோட அடர்த்தி அதிகமாகுமே தவிர நீங்கள் அசைவ உணவை சாப்பிட்டுருக்க வரைக்கும் மரணமில்லாத நிலையை நோக்கி போகவே முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு இறந்து போன பிணத்துக்கு வைத்தியம் பார்த்துட்டு அந்த புண்ணு ஆறும், அந்த நோய் சரியாகும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டுருக்கிறதுக்கு சமம். அதனால் அசைவ உணவை சாப்பிட்றத நிறுத்திடுங்க. அதை நிறுத்தினா மட்டும்தான் எந்த மார்க்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி மரணமில்லாத நிலையை நோக்கி போக முடியும். இல்லைனா ஒரு புள்ளி கூட வைக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் அசைவ உணவை சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன தான் தியானமும் தவமும் பண்ணிங்கன்னா வாய்க்கவே வாய்க்காது. ஜீவகாருண்யம் இருந்தால் மட்டும்தான் கடவுளை நோக்கி போக முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். அசைவ உணவை சாப்பிட்றத நிறுத்துங்க. அசைவ உணவை சாப்பிட்றதுனால எதனால் ஒருத்தனுக்கு அது பிறவிக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எல்லா உயிரினத்துக்கும் நம்ம 6 அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். அப்போ நம்ம மனுஷங்க எல்லாருக்குமே 6 அறிவு இருக்குது. சரிங்களா? அப்போது 6 அறிவு இருக்கக்கூடிய மனுஷன் என்ன பண்ணுறான்? நாம் இன்னொரு மனுஷனுக்கு நம்ம தீங்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. நீங்கள் மனசளவில் சொல்லால் காயப்படுத்தினாலும் சரி, உடல் அளவில் காயப்படுத்தினாலும் சரி, அது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நாம் இந்த சமூகத்தின் சார்பாக நாம் ஒரு சட்டத்தை வகுத்திருக்கோம். அந்த சட்டத்தின் மூலமாக தவறு செய்த நபருக்கு நாம் தண்டனையை இந்த பிறவிலேயே நாம் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். சரிங்களா? ஏன்னா அவங்க ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மனிதர்களுக்கு இருக்குது. இது ஒரு சிஸ்டம், மனிதனால் உருவாக்கப்பட்ட சிஸ்டம். அதே மாதிரி வாய் பேச முடியாத தன்னுடைய உணர்வுகளை மனிதர்களுக்கு கடத்த முடியாத உயிரினங்களுக்காக கடவுள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. அப்போது அந்த சிஸ்டத்தின் படி அந்த உயிர் நம்மளால் துன்பப்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான முதல் தண்டனையாக நமக்கு கிடைப்பது மரணம். அடுத்து திருப்பியும் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பிறப்பு. இதனால தான் நாம் பிறந்தும் பல பிறவிகளை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அசைவ உணவை சாப்பிட்றத நிறுத்திடுங்க. முதல் படி அதுதான். நீங்கள் அசைவ உணவை சாப்பிட்றத சுத்தமாக நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னாலும் நான் மரணமில்லாத நிலைக்கு போயிடுவேனா அப்படின்னு கேட்டால் பயிற்சிகள் இருக்குது, நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. முதல் படியை எடுத்து வைப்போம். முதல் படி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்தடுத்த படிகளை பயம் இல்லாமல் ஈஸியாக முன்னேறி போய்கிட்டே இருப்போம். இன்னும் ஆராய்ஞ்சு உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது இது எப்படின்னு சொன்னால், இந்த உலகம் அப்படின்றது சத்தத்தினால் உருவானது. இன்னும் சொல்லணும்னு சொன்னால் சத்தம் அப்படின்றத தாண்டி அதிர்வுகள். ஒரு உயிரினம் தனக்கு ஏற்படக்கூடிய கொடுமையை சத்தத்தின் மூலமாக அதிர்வலைகளாக காற்றுல பதிவிடும். பாலூட்டி இனங்கள் எல்லாமே
அதுக்கு இன்னும் அந்த பாலூட்டிகளுக்கு என்னென்னா அதுக்கு பாசம் அதிகம். தான் புதுசாக போடுற குட்டி அதுங்களுக்கு பாசம் அதிகம். அது நல்லா வளரணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக பால் கொடுக்குங்க. பாலூட்டி வகைகளில் பன்னி, மாடு இதுதான் அதிகமாக நாம் சாப்பிட்றதுல இந்த 2 உணவுகள் இருக்குது. அது சிங்கம், புலிலாம் நாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுடைய சட்டம் வந்துட்டு அதுகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக சட்டம் இருக்குது. ஸோ இப்போது இந்த உயிரினங்கள் வந்துட்டு கொல்லும் பொழுது ஒரு சத்தத்தை எழுப்பும். அப்போ அந்த சத்தம் எழுப்புறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதனால் பாதிக்கப்படுவாங்க. அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வினையாக அவங்களோட சித்தத்தில் பதிவு செய்யப்படும். நாம் எந்த ஜென்மத்தில் எந்த பிறவியில் என்ன செஞ்சாலும் அது நம்மளோட சித்தத்தில் பதிவாகும். அதனால் சித்தத்துக்கிட்ட நம்ம எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? அதில் ஜென்மமான பதிவுகள் எல்லாமே சித்தத்தில் அடங்கியிருக்கும். ராமர் வனவாசத்தில் இருந்தப்போ ஒரு மானை வந்துட்டு சீதா பார்க்குறாங்க. அந்த மானை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த மாதிரி ஒரு மானை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு அந்த மானை பிடிச்சிட்டு வாங்க, நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீடுன்றதை தாண்டி குடிசை தானே, அதனால் அங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சீதாம்மா கேட்டப்போ ராமரும் தேடி போகிறாரு. ரொம்ப முயற்சி பண்ணியும் அந்த மானை வந்துட்டு அவரால் பிடிக்க முடியல. ஆனால் ராமருக்கு தெரியும் வந்திருக்கிறது உண்மையான மான் கிடையாது, அது வந்துட்டு மாரீசன் அப்படின்ற ஒருத்தர்னு சொல்லி. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கடமையான அரக்கர்களை கொல்ல வேண்டும் அப்படின்ற கடமையை செய்கிறதுக்காக அம்பை எடுத்து மாரீசன் மேலே விடுறாரு. மாரீசன் என்ன பண்ணுறாரு, தான் சாகும்போது லக்ஷ்மணா, சீதா, ராமா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு இறந்துட்டுறாரு. அப்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாரு, அண்ணாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ, அவருக்கு ஏதோ ஆயிருக்காருன்ற நம்பிக்கை இருந்தாலும் இது மாரீசனோட வேலை அப்படின்னு லக்ஷ்மணுக்கு தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் அந்த சீதைக்காக ஒரு லக்ஷ்மண ரேகையை போட்டு கொடுத்துட்டு அவர் அண்ணனுக்காக வராரு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் சீதை பட்ட கஷ்டத்துக்கு காரணம், ராமர் பட்ட கஷ்டத்துக்கு காரணம் மாரீசன் எழுப்பிய ஒலி. அந்த அதிர்வு தான் அவங்களுடைய துன்பத்துக்கு, அவங்க அடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச துன்பம் எல்லாத்துக்குமே காரணமே மாரீசனோட குரல் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த உயிர்களையும் கொல்லாதீங்க. அப்படி ஒரு வேளை கொன்று அந்த உயிர் இனம் தன்னுடைய வருத்தத்தை காற்றலைகளில் பதிவு செய்யும் பொழுது அந்த துன்பத்துக்கு யார் காரணமோ நிச்சயம் அது அவங்கள பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவை சாப்பிட்றத நிறுத்துங்க. இது நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அசைவ உணவு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க. டெய்லி சாப்பிட்டுருக்க நிலைமையை மாற்றிட்டு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. அடுத்து அப்படியே மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. படிப்படியாக குறைச்சிட்டு வந்துடுங்க. நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடுத்து முதல்ல பாலூட்டிகளை சாப்பிட்றத நிறுத்துங்க. பன்னி, மாடு இது ரெண்டும் இதெல்லாம் முக்கியமான பாலூட்டிகள். இதை சாப்பிட்றத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஏன்னா அவைகளுக்கு பாசம் அதிகம், அதனால. அடுத்து மீன், அது சத்தம் போடாது. ஏன்னா அது சுவாசிக்கிறதுனால அதுக்கு பேச்சு திறமையெல்லாம் மீனுக்கு கிடையாது. அடுத்து மீனை சாப்பிட்றத நிறுத்துங்க. அதுக்கடுத்து கோழியை சாப்பிட்றத நிறுத்துங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்ற இந்த அசைவ உணவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க. அடுத்து தாவர உணவு சாப்பிட்றதையும் நீங்கள் நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் வரும். அப்போ நீங்கள் அதையும் நிறுத்துங்க. உங்களோட தேகம் மாறும். அசுத்த தேகமாக இருந்து சுத்த தேகமாக மாறும்.
சுத்த தேகமாக இருந்து பிரணவ தேகமாக மாறும். பிரணவ தேகத்திலிருந்து ஞான தேகமாக, ஒளி தேகமாக மாறி நீங்கள் எல்லாரும் மரணமில்லாத பெருவாழ்வை நோக்கி முதல் படியை நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்றத வலியுறுத்தி